இப்போ நீங்கள் ஒரு காலேஜுக்கு போகணும். அங்கே கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கணும். என்னென்ன கோர்ஸ் இருக்குது, அதனோட ஃபீஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் கேட்க போகிறீங்க. இதை எப்படி கேட்குறது அப்படின்னா, ஐ வாண்ட் டு நோ, இல்லைன்னா ஐ வுட் லைக் டு நோ. ஐ வாண்ட் டு நோ, ஐ வுட் லைக் டு நோ. எனக்கு தெரிய வேண்டும், எனக்கு தெரிய விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு நோ, ஐ வுட் லைக் டு நோ. இந்த 2 சென்டென்சஸ் மாதிரி நீங்கள் சென்டென்சஸ் உருவாக்கணும். இப்போ எனக்கு தெரியும் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? ஐ நோ. இது ஈஸியான சென்டென்ஸ் தான். ஐ அப்படின்னா எனக்கு, நோ அப்படின்னா தெரியும். இதில் வேலையை குறிக்கும் வார்த்தை எது? அந்த தெரிதல் அப்படிங்கிறது தான் வேலையை குறிக்கும் வார்த்தை, அதாவது நோ. ஐ அப்படின்னா எனக்கு, வாண்ட் அப்படின்னா விருப்பம், விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். டு நோ, நோ அப்படின்னா தெரிகிறது, டு அப்படின்னா தெரிய இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக வாட்ச் பாருங்கள். எனக்கு தெரிய விருப்பம். ஏன்